இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. துரை பவானி கூட சேர்ந்து போலீஸ்ல என்ன மாட்டி விடுறதுக்காக கூட சேர்ந்து டிராமா பண்றான்னு தான் நான் இவ்வளவு நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். துரை பவானிய காப்பாத்ததான் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு பவானி என்ன மாட்ட வைக்கிறதுக்காக துரைய உண்மையாவே கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கான். அங்க இருந்து துரை தப்பிச்சு போயிருக்கான். மித்ராவுக்கு எதிரா ராஜேஸ்வரி அம்மா கிட்ட எந்த ஆதாரமும் கொடுக்க முடியாம நான் தவிச்சு போய் நின்னப்ப பிரியா இப்ப துரை உயிரோட தான் இருக்கான்னு ஆதிய பார்த்து எல்லா உண்மையும் சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்றப்போ இத நம்பர் தான் வேணாமான்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் இந்த நிமிஷம் நான் துரைய காப்பாத்தி ஆகணும். எனக்கு எதிரா கெட்டதை மட்டுமே பண்ணிட்டு இருந்த துரை இன்னைக்கு செஞ்ச தப்ப உணர்ந்து எனக்காக உயிரையும் பெருசா மதிக்காம போராடிட்டு இருக்கான். துரை மூலமா மித்ரா பவானி 2 பேருமே யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும். டேய், அவன் எங்க போனா? அவனை மட்டும் நம்ம மிஸ் பண்ணோம். மேடம் நம்மள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் எங்க போனாலும் விடக்கூடாது. ஓகே, அவனை ஒரு இடம் விடாம தேடுங்க. நாம இருக்கிற இடத்துக்கு பின்னாடி யாரோ ஆள் இருக்காங்க. மூச்சு விடுற சத்தம் கூட அவங்களுக்கு கேட்க கூடாது. அவங்களுக்கு நாம இருக்கிற இடம் தெரியவே கூடாது. துரை இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான். அவன் பவானியோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது. எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். டேய், எங்கடா அவன்? மேடம், இந்த ஏரியா ஃபுல்லா சல்லடை போட்டு தேடியாச்சு. அந்த துரை எங்கேயுமே காணோம். நாங்க இத்தனை பேர் தேடியும் அவன் தப்பிச்சு போயிட்டான் மேடம். அவன் எங்கனே தெரியல மேடம். கிட்டவங்களா இத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இத்தனை பேர் தடிமாடு மாதிரி இருக்கீங்கல்ல. கையில கிடைச்சவனை தப்பிக்க விட்டுட்டு காணன் வந்து என்கிட்ட சொல்றீங்க? ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. தப்பிச்சு போயிட்டானே இந்த துரை. ஏய், தப்பிச்சு போனவன் பயந்து ஒளிய மாட்டான். கண்டிப்பா வெளியே வருவான். பாரதி கிட்டையும் ஆதி கிட்டையும் உண்மையை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதோட நம்மளையும் தேடி வருவான். இனிமேதான் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவ அந்த ஆதியும் பாரதியும் மீட் பண்ணிடவே கூடாது. போங்கடா, மண்டபத்துக்கு எப்படியாவது வருவான். போங்க. வாங்கடா. சரிண்ணா, வாங்க. ஆமா. பவானி பேசுறத வச்சு பார்க்கும்போது துரை தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவங்க அவனை பிடிக்காம எப்படியாவது அவனை காப்பாத்தணுமே.